வணக்கம். ஒரு காலத்துல ஆயிரக்கணக்கான வீரர்களையும் எதிரிகளின் பீரங்கிகளையும் கூட தடுத்து நிறுத்திய ஒரு ஆயுதம் இருந்தது. அது கத்தி அல்ல, கேடயமும் அல்ல, உயரமான சுவரும் அல்ல. அதுதான் கோட்டை அகழி. இன்னைக்கு அந்த அகழிகள் எல்லாம் அமைதியாக தெரிந்தாலும் ஒரு காலத்துல அவை எதிரிகளின் மரண பொறிகளாக இருந்தது. அந்த காலத்துல ஒரு போர் நடக்கும்போது எதிரிகளின் கோட்டைகளை தான் முதல்ல முற்றுகையிடுவாங்க. அதற்காக ஆயிரக்கணக்கான வீரர்கள் வாள்களோடையும் நூற்றுக்கணக்கான குதிரைகள், பல டன் எடையுள்ள யானைகள், இது எல்லாமே கோட்டை கதவுகளை உடைக்க தயாராக இருக்கும். தூரத்துல பீரங்கிகள் முழங்கும். எதிரிகள் இன்னும் சில நிமிடங்கள்ல கோட்டையை கைப்பற்றி விடுவார்கள்னு நினைக்கும் போது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு தடை அவங்களையே நிறுத்தும். அது உயரமான மதிலும் அல்ல, இரும்பு கதவும் அல்ல, ஆயிரக்கணக்கான வீரர்களும் அல்ல. கோட்டையை சுற்றி அமைதியாக கிடக்கும் ஒரு அகழிதான். வெளியே பார்த்தா வெறும் தண்ணீர் நிரம்பிய கால்வாய் போல தோணும். ஆனா உண்மையிலேயே அது ஒரு மரண பொறியாக இருந்தது. அதுல இறங்கியவர்கள் மீண்டும் மேலே வருவது ரொம்பவே கஷ்டம். சில இடங்கள்ல ஆழமான நீர், சில இடங்கள்ல சேறு. சில வரலாற்று குறிப்புகளின்படி அந்த அகழிக்குள்ள முதலைகளும் வளர்க்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதனால யானைகளும் முன்னேற முடியாது, குதிரைகளும் ஓட முடியாது, பீரங்கிகளை முன்னால் கொண்டு செல்ல முடியாது. கோட்டை சுவர்களை அடைய முடியாமல் எதிரியோட படைகள் பல நாட்களாகவும் சில நேரங்கள்ல பல மாதங்கள் கூட காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால்தான் இந்தியாவின் பெரும்பாலான கோட்டையை சுற்றி இந்த அகழிகள் காணப்படுது. அது அந்த காலத்தின் மிகவும் புத்திசாலித்தனமான பாதுகாப்பு தொழில்நுட்பமாக இருந்தது. அகழியின் அகலம் சில இடங்கள்ல 20 மீட்டர்ல இருந்து 50 மீட்டருக்கும் அதிகமாகவும், ஆழம்னு பார்த்தா 6ல இருந்து 15 மீட்டருக்கு அதிகமாகவும் இருக்கும். பெரும்பாலான அகழிகள் அருகில் உள்ள ஆறுகள், ஏரிகள் அல்லது கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டு எப்போதும் தண்ணீர் நிறைந்திருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. சில கோட்டைகளில் தண்ணீர் இல்லாத உலர் அகழிகளும் இருந்தது. ஆனால் அதுல கூர்மையான கற்கள், ஆழமான பள்ளங்கள், சேறு போன்ற தடைகள் அமைக்கப்பட்டிருந்தது. எதிரிகள் ஓடி வந்து கோட்டை சுவரை அடைய முடியாதபடி இது வடிவமைக்கப்பட்டது. யானைகள் கதவை உடைக்க பயன்படுத்தப்பட்ட காலத்தில் அகழியே மிகப்பெரிய தடையாக இருந்தது. யானை தண்ணீரில் இறங்கினாலும் சேற்றில் சிக்கிக்கொள்ளும். குதிரைகள் வேகமாக ஓட முடியாது, பீரங்கிகளை இழுத்து செல்ல முடியாது, ஏணிகளை எடுத்து சென்று மதிலில் சாய்க்க முடியாது. இதனால எதிரிகளின் தாக்குதல் வேகம் முற்றிலும் குறைஞ்சிரும். இதுக்கிடையில கோட்டையின் மேலிருந்து வீரர்கள் அம்புகள், ஈட்டிகள், கற்கள் மற்றும் துப்பாக்கி சூடுகளையும் நடத்த முடிந்தது. பல இந்திய கோட்டைகளில் நுழைவாயிலுக்கு முன்னிருந்த பாலங்கள் மரத்தால் செய்யப்பட்ட நகர்த்தக்கூடிய பாலங்களாக இருந்தது. போர் தொடங்கியவுடன் அந்த பாலத்தை அகற்றிவிட்டால் எதிரிகள் அகழியை கடக்க வழியே இருக்காது. அந்த வகையில இந்தியாவின் மிகச்சிறந்த பாதுகாப்பு கோட்டைகள்ல முதலிடத்தில் இருப்பதுதான் தமிழ்நாட்டின் வேலூர் கோட்டை. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து ரசிக்கும் இந்த கோட்டை ஒரு காலத்துல தென்னிந்தியாவின் மிகவும் பாதுகாப்பான இராணுவ தளமாக இருந்தது. 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசின் தளபதிகளான சின்னபூமி நாயக்கரும் திம்மாரெட்டி நாயக்கரும் இந்த கோட்டையை கட்டியதாக வரலாறு சொல்லப்படுது. ஆனா இந்த கோட்டையில் உண்மையான பலமே அதன் உயரமான மதில்களில் மட்டும் இல்ல, அது சுற்றி அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான அகழியில் தான் இருக்கு. சுமார் 25ல இருந்து 30 மீட்டர் அகலமும் பல மீட்டர் ஆழமும் கொண்ட இந்த அகழி எப்போதும் நீர் நிரம்பிய நிலையில் பராமரிக்கப்பட்டது. வெளியிலிருந்து வந்த எந்த எதிரி படையும் முதலில் இந்த அகழியை கடந்தால்தான் கோட்டையின் மதிலை அடைய முடியும். ஆனா அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. தண்ணீரின் ஆழம், சேறு, செங்குத்தான கரைகள், இது எல்லாமே வீரர்களின் வேகத்தை முற்றிலும் குறைச்சிடும். விஜயநகர பேரரசுக்கு பிறகு பிஜப்பூர் சுல்தான்கள், மராத்தியர்கள், முகலாயர்கள், ஆற்காடு நவாப்கள், ஆங்கிலேயர்கள், இப்படி பல ஆட்சியாளர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றினாலும் அதன் பாதுகாப்பு அமைப்பை அனைவருமே பாராட்டினாங்க. 1806ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் பெரிய இராணுவ கிளர்ச்சியாக கருதப்படும் வேலூர் புரட்சி இந்த கோட்டையில தான் நடந்தது. சுமார் 480 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே இடத்துல ஆயிரக்கணக்கான வீரர்களின் போர்க்குரல்கள் எதிரொலித்தது. எதிரிகளின் கனவுகளை சிதறடித்த அந்த அகழி இன்று இந்திய பொறியியல் திறமைக்கும் தமிழ்நாட்டின் பெருமைக்கும் அமைதியான சாட்சியாக நிற்கிறது. அடுத்ததாக இந்தியாவில் எதிரிகளால் கைப்பற்ற மிகவும் கடினமான கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படும் செஞ்சிக்கோட்டை. தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோட்டை அதன் உயரமான மலைகளுக்காக மட்டுமல்லாமல் அதனை சுற்றியிருந்த பிரம்மாண்டமான பாதுகாப்பு அமைப்புகளுக்காகவும், அதனாலதான் இத ஆங்கிலேய வரலாற்றாசிரியர்கள் கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கின்றனர். ஏன்னா பண்டைய கிரேக்கத்தின் ட்ராய் நகரம் போலவே இந்த கோட்டையையும் வெல்வது மிகவும் கடினமாக இருந்தது. செஞ்சிக்கோட்டை ஒரு சாதாரண கோட்டை அல்ல.
இது ராஜகிரி, கிருஷ்ணகிரி மற்றும் சந்திரன்துர்க் ஆகிய 3 மலைக்கோட்டைகளை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட பாதுகாப்பு வளாகமாகும். மலைகளுக்கு இடையே அமைக்கப்பட்ட மதில்கள், ஆழமான அகழிகள், மறைவான பாதைகள், காவல் கோபுரங்கள் ஆகியவை ஒன்றாக இணைந்து எதிரிகளை குழப்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. கோட்டையின் அடிவாரத்தில் அமைந்திருந்த அகழிகள் எதிரிகள் மதில்களை நெருங்க முடியாதபடி தடுத்தது. சில இடங்கள்ல அகழிகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தது. சில இடங்கள்ல ஆழமான உலர் அகழிகளாக அமைக்கப்பட்டு அதில் இறங்கியவர்கள் மீண்டும் மேலே ஏற முடியாத வகையில் செங்குத்தான கல் சுவர்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. இதனால யானைகள், குதிரைகள், பீரங்கிகள் இப்படி எந்த படையும் நேரடியாக முன்னேற முடியல. எதிரிகள் முதலில் அகழியை கடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் படைகள் இந்த கோட்டையை கைப்பற்ற 8 ஆண்டுகளுக்கும் மேலாக முற்றுகையிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அடுத்ததாக இந்தியாவில் எதிரிகள் உயிரோடு நுழையவே முடியாத கோட்டை என்று புகழ்பெற்ற இடம்தான் மகாராஷ்டிராவில் உள்ள தௌலதாபாத் கோட்டை. இந்த கோட்டையின் பழைய பெயர் தேவகிரி. 12ஆம் நூற்றாண்டில் யாதவ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டை பின்னர் டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக்கால் கைப்பற்றப்பட்டு தலைநகரமாகவும் மாற்றப்பட்டது. இந்த கோட்டையின் உண்மையான வலிமை இந்த கோட்டையை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த பயங்கரமான அகழி மற்றும் எதிரிகளை ஏமாற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் தான் இருந்தது. இந்த கோட்டை ஒரு தனி மலைப்பாறையை வெட்டி உருவாக்கப்பட்டதால் அதன் அடிப்பகுதியை சுற்றி மிக ஆழமான அகழி அமைக்கப்பட்டது. இந்த அகழி வெறும் தண்ணீர் நிறைந்த கால்வாய் அல்ல, எதிரிகள் எந்த வழியிலும் சுவரை நெருங்க முடியாதபடி உருவாக்கப்பட்ட ஒரு மரண வளையமாகும். பல வரலாற்று குறிப்புகளின்படி இந்த அகழியில் முதலைகள் வளர்க்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த காலத்தில் எதிரிகளை பயமுறுத்தும் பாதுகாப்பு முறையாக இந்த நடைமுறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்ததாக இந்திய வரலாற்றில் வீரம், தியாகம் மற்றும் சுதந்திர உணர்வின் அடையாளமாக கருதப்படும் கோட்டை எதுன்னா அது ராஜஸ்தானில் உள்ள சித்தோர்கர் கோட்டை. சுமார் 700 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோட்டை இந்தியாவின் மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்றாகும். உயரமான மலை மீது அமைந்த இந்த கோட்டையை இயற்கையே முதலில் பாதுகாத்தது. ஆனால் அதோடு மட்டும் திருப்தி அடையாமல் மன்னர்கள் கோட்டையை சுற்றி ஆழமான அகழிகள், பல அடுக்கு மதில்கள் மற்றும் வலுவான நுழைவாயில்களையும் அமைத்தனர். இதனால் எதிரிகள் கோட்டையை நெருங்குவதே மிகவும் கடினமாக இருந்தது. ஒரு படை முதலில் மலையை ஏற வேண்டும், அதன் பிறகு அகழியை கடக்க வேண்டும், அதன் பின்னர் பல நுழைவாயில்களை கடந்து மதில்களை அடைய வேண்டும். இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் கோட்டையின் பாதுகாவலர்கள் எதிரிகளை மேலிருந்து தாக்க முடிந்தது. அதனால்தான் இந்த கோட்டை பல நூற்றாண்டுகளாக பல முற்றுகை போர்களை சந்தித்தும் நீண்ட காலம் நிலைத்து நின்றது. 1303ஆம் ஆண்டு டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி இந்த கோட்டையை கைப்பற்ற மிகப்பெரிய படையுடன் வந்தார். ஆனால் கோட்டையின் இயற்கை அமைப்பும் அகழிகளும் வலுவான மதில்களும் காரணமாக பல மாதங்கள் முற்றுகையிட்ட பிறகே அவர் வெற்றி பெற்றார். ஒவ்வொரு முறையும் சித்தோர்கர் கோட்டை நீண்ட காலம் எதிர்த்து நின்றது. இதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றுதான் அதன் பாதுகாப்பு அமைப்பான அகழி. அடுத்ததாக இந்தியாவின் மிகவும் புத்திசாலித்தனமாக வடிவமைக்கப்பட்ட கோட்டைகளில் ஒன்றுதான் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள கோல்கொண்டா கோட்டை. இன்று உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் இந்த கோட்டையை அதன் புகழ்பெற்ற ஒளி அமைப்பிற்காக அறிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த ஒளி அமைப்பை விட பல மடங்கு ஆச்சரியப்பட வைப்பதுதான் அதை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அமைப்புகள். 13ஆம் நூற்றாண்டில் காக்கத்திய மன்னர்களால் முதலில் கட்டப்பட்ட இந்த கோட்டை பின்னர் குதுப் ஷாஹி மன்னர்களால் மிக பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தப்பட்டது. சுமார் 11 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில்கள், பல அடுக்கு பாதுகாப்பு வளையங்கள், 8 முக்கிய நுழைவாயில்கள், எண்ணற்ற கோபுரங்கள் மற்றும் அவற்றை சுற்றியிருந்த அகழிகள் ஆகியவை இணைந்து அந்த காலத்தின் மிக வலிமையான கோட்டைகளில் ஒன்றாக இதை மாற்றியது. எதிரிகள் கோட்டையை நோக்கி வந்தவுடன் முதலில் அவர்கள் அகழியை கடக்க வேண்டியிருந்தது. அந்த அகழிகள் வெறும் தண்ணீர் நிரம்பிய பள்ளங்கள் மட்டுமல்ல, எதிரிகளின் வேகத்தை முற்றிலும் குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பு தடைகளாகும். இந்த கோட்டையின் மற்றொரு அதிசயம்தான் ஒளி பாதுகாப்பு அமைப்பு. கோட்டையின் முக்கிய நுழைவாயிலான பதே தர்வாசாவில் ஒருவர் கைத்தட்டினால் அந்த ஒளி 1 கிலோமீட்டருக்கும் அதிக தூரத்தில் இருக்கும் அரண்மனையின் உச்சி பகுதியில் தெளிவாக கேட்கும். இது எதிரிகள் கோட்டைக்குள் நுழைந்தவுடனேயே காவலர்களுக்கு எச்சரிக்கை அளிக்கும் இயற்கையான தகவல் தொடர்பு அமைப்பாக பயன்படுத்தப்பட்டது. மின்சாரம் இல்லாத காலத்தில் இப்படிப்பட்ட ஒளி தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டது என்பது உண்மையிலேயே வியப்பாகத்தான் உள்ளது. கோட்டைக்குள் மழைநீர் சேகரிப்பு, ரகசிய நீர்வழிகள், உணவு கிடங்குகள், ஆயுத கிடங்குகள்,
பாதுகாப்பாக தப்பி செல்லும் சுரங்கங்கள் போன்ற அனைத்தும் திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருந்தது. இதனால் பல மாதங்கள் முற்றுகையிட்டாலும் கோட்டைக்குள் இருந்த வீரர்களுக்கு உணவு, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாது. அதனால்தான் பல எதிரி மன்னர்கள் இந்த கோட்டையை நேரடியாக தாக்குவதற்கு பதிலாக நீண்ட கால முற்றுகையை தேர்வு செய்தனர். அடுத்ததாக ரெட் ஃபோர்ட் அகழி. முகலாய காலத்தில் முகலாய பேரரசர் ஷாஜஹானால் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட டெல்லி செங்கோட்டையின் பாதுகாப்பாளனாக இந்த அகழிகள் வடிவமைக்கப்பட்டது. கோட்டையின் கிழக்கு பகுதியில் அமைந்த இந்த அகழி முற்காலத்தில் யமுனை நதியின் நீரை கொண்டு நிரப்பப்பட்டது. எதிரிகள் கோட்டையை எளிதில் நெருங்க முடியாதபடி இந்த ஆழமான மற்றும் அகலமான அகழி ஒரு பெரும் தடையாகவே இருந்தது. இன்னைக்கு இந்த அகழிகள் தண்ணீர் இல்லாமல் வறண்ட நிலையில் காணப்படுது. ஆனா கோட்டையின் கம்பீரமான தோற்றத்திற்கு இவை இன்றும் முக்கிய காரணமாகவே விளங்குகிறது. இந்த அகழியை அடுத்துள்ள செங்கோட்டையின் வெளிப்புற மதில் சுவர்கள் சுமார் 2.4 கிலோமீட்டர் நீளமும் இடத்திற்கு தகுந்தாற்போல் 18 முதல் 33 மீட்டர் வரை உயரமும் கொண்டதாக உள்ளது. அகழியின் அடிப்பகுதியிலிருந்து செங்குத்தாக உயரும் இந்த சுவர்கள் எதிரிகள் கோட்டைக்குள் ஏறி வருவதை முற்றிலும் தடுத்தது. செங்கோட்டைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கோட்டையின் பிரதான வாயிலான லாகூரி கேட் வழியாக நுழையும் போது இந்த பிரம்மாண்டமான அகழி அமைப்பை காண முடியும். இன்னும் தமிழ்நாட்டை பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள ரஞ்சன்குடி கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருமயங்கோட்டை, இது எல்லாமே கோட்டையின் அகழிகளுக்காக புகழ் பெற்று விளங்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியர்கள் உருவாக்கிய பாதுகாப்பு தொழில்நுட்பம் உலகையே வியக்க வைத்தது. இன்னைக்கு வெறும் தண்ணீர் நிரம்பிய கால்வாயாக தெரியும் இந்த அகழிகள் ஒரு காலத்தில் பேரரசுகளை காப்பாற்றிய அமைதியான வீரர்கள்.